ஒரு ஊரில் உள்ள 50 வீடுகளில் 30 வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டி இருக்கின்றன, 35 வீடுகளில் வானொலி பெட்டி இருக்கின்றன, எத்தனை வீடுகளில் இரண்டும் இருக்கின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது மாதிரி சம் வந்து நம்ம 10th பார்த்துருப்போம், வெண்படம் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதுக்கான ஃபார்முலா என்னென்னா n of a union b ஈக்குவல் டு n of a ப்ளஸ் n of b மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. இதில் a யூனியன் b அப்படின்றது ஒரு ஊரில் உள்ள 50 வீடுகள் ஈக்குவல் டு n of a, அதாவது தொலைக்காட்சி பெட்டி. இது வந்து n of a அப்படின்றது எடுத்துக்கலாம் 30 ப்ளஸ் n of b வந்து வானொலி பெட்டிகள் 35 மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. ரெண்டுமே பொதுவாக எந்த வீட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுதான் தெரியாது, கண்டுபிடிக்கணும். 50 ஈக்குவல் டு 30 35 65 மைனஸ் n of a இன்டர்செக்ஷன் b. இது மைனஸில் இருக்குது, ஈக்குவல்ட்டுக்கு அங்கிட்டு போயிடுச்சுன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். n of a இன்டர்செக்ஷன் b ஈக்குவல் டு 65. இந்த 50 வந்து இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் 50 மாறிடும். 15. பொதுவாக எத்தனை இருக்குன்னா 15 வீட்டில் இருக்குது. ஆப்ஷன் வந்து பி. 5 பேனா மற்றும் 8 பென்சில்களின் விலை ரூபாய் 80. 15 பேனா மற்றும் 16 பென்சில்களின் விலை ரூபாய் 200 எனில் 12 பேனா மற்றும் 12 பென்சில்களின் விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சமன்பாடாக எடுத்து எழுதிக்கோங்க. பேனா வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், பென்சிலை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். 5 பேனா 5x ப்ளஸ் 8 பென்சில் 8y ஈக்குவல் டு 80. இதை வந்து ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள், 15x 15 பேனா 16 பென்சில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 16y ஈக்குவல் டு 200. இது ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 12 பேனா ப்ளஸ் 12 பென்சில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா XY தான் கண்டுபிடிக்கணும். இந்த சமன்பாடில் ஏதாச்சும் ஒன்றை வந்து கேன்சல் பண்ணோம்னா சேமாக இருக்கணும். இதில் 5 இருக்குது, இதில் 15 இருக்குது. இதையும் நம்ம 15ஆக மாற்றணும்னா என்ன பண்ணோம்னா 3ஆல் பெருக்கணும். இந்த ஒரு நம்பரை மட்டும் 3ஆல் பெருக்கக்கூடாது, இந்த சமன்பாடை ஃபுல்லாகவே 3ஆல் பெருக்கணும். இப்போ 3ஆல் பெருக்குங்க. 1 வந்து 3ஆல் பெருக்குனிங்கன்னா 15x. 1 தான் நம்ம பெருக்கிறோம். 15x ப்ளஸ் 8 வந்து 3ஆல் பெருக்குனிங்கன்னா 24y. 80 வந்து 3ஆல் பெருக்குனிங்கன்னா 240 வரும். இந்த ஃபஸ்ட்டு சமன்பாடை வந்து இப்படி மாற்றிக்கிட்டோம். அடுத்தது 2 வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 15x ப்ளஸ் 16y ஈக்குவல் டு 200. இப்போ ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ கேன்சல் பண்ணலாம். இப்போ மைனஸ் பண்ணிக்கோங்க, எல்லாத்துக்குமே மைனஸ் போட்டுக்கோங்க. இந்த 15xக்கும் 15xக்கும் கேன்சல் ஆயிரும். 24ல் 16 போயிருச்சுன்னா 8y. 240ல் 200 போயிருச்சுன்னா 40. இப்போ கேன்சல் பண்ணுங்கள். 8ஆல் 8 I8 40. ஒய்யோட வேல்யூ தெரிஞ்சிருச்சு 5ன்னு. இப்போ இதை வந்து 1ல் அப்ளை பண்ணுங்கள். ஒய்க்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுங்கள். 5x ப்ளஸ் 8 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக 5 அப்ளை பண்ணுங்கள் ஈக்குவல் டு 80. 5x ப்ளஸ் 8 5 40 ஈக்குவல் டு 80. 5x ஈக்குவல் டு 80 மைனஸ் 40. இந்த 40 வந்து அந்த சைடு போயிருச்சுன்னா மைனஸாக மாறிடும். 80ல் 40 போயிருச்சுன்னா 40. 5ஆல் அடிங்க. 1 5 5 8 5 40. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன 8. எக்ஸோடது வந்து 8. ஒய்யோடதும் கண்டுபிடிச்சிட்டோம் 5ன்னு. இப்போ கேட்டிருக்கிறது என்ன 12 பேனா எவ்வளோ, 12 பென்சில் எவ்வளோ, இதோட கூடுதல் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து அப்ளை பண்ணுங்கள். 12 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்ன 8 ப்ளஸ் 12 இன்ட்டு ஒய்யோட வேல்யூ என்ன 5. 12 8 வந்து 96 ப்ளஸ் 12 5 வந்து 60. 96ம் 60யும் கூட்டினீங்கன்னா 156 வரும். த ஆன்சர் ஆப்ஷன் வந்து டி. ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை 680. ஒரு குதிரையின் விலையானது ஒரு மாட்டின் விலையை விட 80 ரூபாய் அதிகம் எனில் குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த குதிரையை வந்து ஹச்ன்னு வச்சுக்கலாம், மாடை வந்து சின்னு வச்சுக்கலாம். ஒரு குதிரை மற்றும் 2 மாடுகளின் மொத்த விலை வந்து 680 அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஒரு குதிரை அது வந்து ஹச்னு வச்சுக்கலாம் ப்ளஸ் 2 மாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க 2C ஈக்குவல் டு மொத்த விலை என்ன கொடுத்துருக்காங்க 680ன்னு கொடுத்துருக்காங்க இது வந்து 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்கள் ஒரு குதிரையின் விலையானது அதாவது ஹச் என்னன்னா ஒரு மாட்டின் விலையை விட 80 ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு மாட்டின் விலையை விட 80 ரூபாய் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரெண்டாவதாக வச்சுக்கலாம். இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் குதிரை மற்றும் மாட்டின் விலையின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. H/C என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹச்சோட வேல்யூ வந்து நமக்கு தெரியுது C + 80 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து 1ல் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஹச்சுக்கு பதிலாக வந்து C + 80 வந்து அப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் 2C ஈக்குவல் டு 680. இந்த ஒரு சியும் இந்த 2 சியும் கூட்டினீங்கன்னா 3C + 80 ஈக்குவல் டு 680. இந்த 80 இந்த சைடு போயிடுச்சுன்னா மைனஸாக மாறிடும். 3C ஈக்குவல் டு 680ல் 80 போயிடுச்சுன்னா 600. 3ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 1 3 3 ஈர் 3 6. சியோட வேல்யூ வந்து 200. அதாவது ஒரு மாட்டின் விலை வந்து 200 ரூபாய். இதை வந்து 2ல் அப்ளை பண்ணுங்கள். H ஈக்குவல் டு சிக்கு பதிலாக 200 அப்ளை பண்ணுங்கள் ப்ளஸ் 80. அப்போ ஒரு குதிரையின் விலை வந்து 280 ரூபாய். இப்போ இவங்க வந்து விலை கேட்கல விகிதம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. குதிரை வந்து எவ்வளோனா 280, மாடு வந்து எவ்வளோனா 200. இப்போ கேன்சல் பண்ணிக்கோங்க. 0க்கு 0 கேன்சல் ஆயிரும். 4ஆல் 5 20 7 28 7 5. இதான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து A.